மழை தூறிக் கொண்டிருந்த ஒரு மே 18 காலை. பள்ளி பேருந்தில் குழந்தைகள் எல்லாம் ஆர்வமாக கத்திக்கொண்டே சென்றனர். "இன்று நாம எங்க போறோம் அப்படின்னு தெரியுமா?" அப்படின்னு ஆசிரியர் கேட்டார். "அருங்காட்சியகம்" என்று எல்லோரும் சத்தமாக சொன்னார்கள். அந்த குழந்தைகளில் அருண் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு வரலாறு என்றாலே சலிப்பு. பழைய பொருட்களை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம், என்ன பயன் என்று எப்போதும் கேட்பான். நம்ம கூட அப்படித்தானங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்ல வரலாறுனாலே பயம். ஏன்னா அந்த ஆண்டுகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், நம்ம அதை கரெக்டாக எக்ஸாமில் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு நெருடுகள் அந்த காலத்தில் நம்மளுக்கும் இருந்தது. அது போல தான் இந்த குழந்தைக்கும் போல. வாங்க கதைக்களத்திற்கு செல்லலாம். பேருந்து மெதுவாக பெரிய பழமையான கட்டிடத்தின் முன் நின்றது. அது ஒரு பெரிய அருங்காட்சியகம். உள்ளே சென்றவுடன் பழைய ராஜாக்களின் வாள்கள், கவசங்கள், 1000 ஆண்டுகள் பழமையான நாணயங்கள், தமிழ் கல்வெட்டுக்கள் என கண்ணில் பட்டது. ஆனால் அருண் இன்னும் ஆர்வம் இல்லாமல் நடந்தான். அப்போது ஒரு மூலையில் பழைய ஓலைச்சுவடி ஒன்று இருந்தது. அதன் அருகில் இருந்த தாத்தா போன்ற வழிகாட்டி மெதுவாக சொன்னார், "இந்த ஓலைச்சுவடியில் நம் முன்னோர்களின் வாழ்க்கை மறைந்திருக்கிறது." அருண் சிரித்து கொண்டே கேட்டான், "ஒரு பழைய காகிதத்தில் என்ன பெரிய விஷயம் இருக்க போது? போங்க தாத்தா." அந்த தாத்தா அமைதியாக ஒரு வரியை படித்தார் அவன் முன்னே. "நம் வரலாற்றை மறந்த மனிதன் வேறில்லாத மரம் போன்றவன்." அந்த வார்த்தை அருணின் மனதில் ஏதோ மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் அங்கே இருந்த பழைய தமிழர் பயன்படுத்திய கருவிகள், போரில் பயன்படுத்திய வாள், பழங்கால நாணயங்கள் எல்லாம் கவனமாக பார்க்க ஆரம்பித்தான். இவ்வளோ விஷயங்களை நம் முன்னோர்கள் செய்தார்களா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அதற்கு ஆசிரியர் சிரித்தார். "அதனால்தான் அருங்காட்சியகம் முக்கியம். ஒரு பழைய பொருட்கள் இருக்கும் இடம் மட்டும் இல்லை, நம் அடையாளம் பாதுகாக்கப்படும் இடம்." வெளியே மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் அருணின் உள்ளத்தில் புதிய ஆர்வம் பிறந்தது. பேருந்தில் திரும்பி செல்லும்போது அவன் மெதுவாக சொன்னான், "வரலாறு சலிப்பு இல்லை, அது நம்ம கதை." இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு நம் அடையாளம். அருங்காட்சியகங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றன. கடந்த காலத்தை அறிந்தால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பது மிகச்சிறந்த உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் மே 18 அன்று உலகம் முழுவதும் சர்வதேச அருங்காட்சிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை 1977ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் அறிமுகப்படுத்தியது. இந்த நாளின் நோக்கம் உலக வரலாறு, கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதாகும். நன்றி, வணக்கம். இது போன்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கு நெக்ஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.